அனைவருக்கும் வணக்கம். இப்போ நாம பயோகேஸ் பிளான்ட் உத்தண்டில ஒரு ட்ரஸ்ட்ல போட வந்திருக்கோம். அத பத்தி ஐயாவே சொல்லுவாரு. டீட்டெயிலா கேட்டு ஐயா வணக்கம். காலையில வந்தோம் இன்ஸ்டாலேஷன் பண்றதுக்காக. அப்ப நீங்க பரபரப்பாவே இருந்தீங்க. என்னால எதுவும் கேட்டுக்க முடியல. ஆனா ஏதோ ஒரு ஆசிரமம் மாரி ஒரு அ முடியாதவங்களுக்கு கீழ ஏதோ ஒரு சலுகைகள நீங்க பார்க்குற மாரி தெரிஞ்சது. சொன்ன இடம் இந்த மாரியான ஒரு விஷயம். ஒரு புனர்நல காப்பகம். இந்த நம்ம ஈசிஆர்ல உத்தட்டியில இருக்கு. உத்தட்டி டோல் கேட்ஸ்லேருந்து ஒரு கிலோமீட்டர் உள்ள இருக்கு. இந்த மனசலால பாதிக்கப்பட்டவங்கலாம் இங்க வருவாங்க. அவங்கள வச்சு நாங்க கொண்டு வந்து டாக்டர் இன்னைக்கும் டாக்டர் வருவாரு. எங்க டாக்டரும் பார்ப்பாரு. சில ஆஸ்பத்திரியில அவங்க பார்த்துட்டும் இங்க கொண்டு வந்து விடுவாங்க. அதன் பிடி மாத்திரை இல்லாமல் இருப்போம். இங்க நர்ஸு ஒத்துழைச்சு போவாங்க. சில டைம் ரெகுலராகவும் நர்ஸ் இருந்திருக்காங்க. இப்போதைக்கு தற்சமயத்துக்கு இல்லை, வந்துட்டு போகிறாங்க. டாக்டர் ரெகுலராக வந்து பார்த்துட்டு போயிடுவார். அதை வச்சு அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட்டு பண்ணுவோம். அப்புறம் காலையில் யோகாசனம் எல்லாம் சொல்லிக் கொடுத்து அவங்களுக்கு என்னென்ன பயிற்சி கொடுக்க முடியுமோ, என்னென்ன சொல்லிக் கொடுக்க முடியுமோ, எவ்வளோ மோசமாக வருவாங்க. அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக நல்லாகி நல்லபடியாக ட்ரீட்மெண்ட் எடுத்து அவங்க வீட்டுக்கு போவாங்க. சில ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் சொல்லிக் கொடுப்போம். அதாவது விளையாடுறது, அது இது கேம்ஸு இப்படிலாம் பண்ணுறது, ஆர்ட் பண்ணுறது, சீல் அடிக்கிறது, நிறைய ஆக்டிவிட்டி சொல்லிக் கொடுப்போம். அதுக்கு ஒரு சோசியல் ஒர்க்கர்ஸ்லாம் இருக்காங்க. ஒரு 2, 3 பேர் அவங்க வந்து சொல்லிக் கொடுப்பாங்க. அப்புறம் இந்த பேப்பர் கவர்லாம் பண்ணுறது, இன்னும் என்னென்ன சிலதெல்லாம் இருக்குது இவங்களுக்குன்னு. அதெல்லாம் எடுத்து அதெல்லாம் பண்ணி கொடுத்து அவங்கள கொஞ்சம் கொஞ்சமாக உயர்த்தி அவங்கள ஒரு நல்ல நிலைமை குடும்பத்துக்கு கொண்டு போகிற மாதிரி நாங்கள் செய்வோம். இதை ரகுராமன் ஒருத்தர் ஃபவுண்டரு. அவர் கூடயே நானும் ஒரு 20 வருஷமாக இருந்து இணைஞ்சு செயல்பட்டுக்கிட்டு இருக்கேன். இதில் நிறைய பேர் இன்னும் தொண்டுள்ளம் கொண்டவங்கலாம் இருக்காங்க. சில பேர் உதவி செய்வாங்க. சில பேர் ஏழ்மையில் இருக்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. அவங்களுக்கெல்லாம் இலவசமாக பண்ணுவார். யாராவது உதவி செஞ்சால் அவங்க பாட்டுக்கு அவங்க செய்யலாம். அவங்களே சாப்பாடு போடலாம். அவங்களே என்னென்ன பண்ணணுமோ பண்ணலாம். அவங்களே ஏதாச்சும் பண்ண முடியும் அப்படின்னா ஃபிசிக்கலாக ஒர்க் பண்ணி நகை வெட்டி விட்றேன், இது பண்ணுறேன், நானும் சோஷியல் ஒர்க்காக சேர்ந்துக்கிறேன் அப்படிங்கிறவரும் வரலாம். இப்போ நீங்க சொன்னீங்க எல்லாம் மனநல காப்பகம். ஆனா இங்க பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, எல்லாருமே தெரியல. நீங்க சொல்லும்போது தான் தெரியுது. ஏன்னா எங்களுக்கு ஹெல்ப் பண்ணது அவங்க தான். இப்போ சாணம் கொண்டு வந்தாரு. கொண்டு வந்து எல்லாமே இப்போ சாப்பாடு எடுத்து சாப்பிடுங்க. சாப்பாடு போட்டு குடுத்ததே அவங்க தான். ஆனா பார்க்கும்போது அது மாரி நீங்க சொல்லும்போதே எங்களுக்கு தெரியுது. அவங்க மனநல காப்பகம் இது என்னென்னா ஒரு சாதாரண மனநல காப்பகம் மாதிரி இல்லாமல் கொஞ்சம் தெய்வ பக்தியோட. இங்கே நான்வெஜ் மட்டும் கிடையாது, வெறும் வெஜிடேரியன் தான். நான்வெஜ் சாப்பிட்டு வர்றவங்களாம் அங்கேயே சாப்பிட்டு வந்ததோட சரி. இங்கே நான்வெஜ் கொடுக்க மாட்டோம். நல்ல ஃபுட்டு, நல்ல ஆக்டிவிட்டி. கோயில் மாரி காலையில் விளக்கேற்றி இது பண்ணி சாயங்காலம் வாக்கிங் கோயிலுக்கு அழைச்சிட்டு போய் இந்த குளம்லாம் பக்கத்தில் இருக்குது, அதெல்லாம் சுற்றி காமிச்சு அவங்கள கூப்பிட்டு வந்து ஒரு தெய்வ பக்தியோடு நடத்தி அவங்களுக்கு ஆக்டிவிட்டீஸும் சொல்லிக் கொடுக்கறதுனால கொஞ்சம் சீக்கிரம் எல்லாம் குணமாயிடுறாங்க. 100% அவங்க வீட்டுக்கு போகிற அளவுக்கு இல்லைன்னா கூட கொஞ்சம் ஒரு 70% நல்லாகி அவங்க இருப்பாங்க. ரொம்ப நல்லவங்களா இருந்தால் யாராவது வேலை கேட்டால் அனுப்பிச்சி விட்டுடுவோம். ஐயா இப்போ இதுக்கு கட்டாயம் ஒரு தொகை செலவாகும். ஏன்னா நாங்களும் இங்கே மதியம் இங்கே தான் சாப்பிட்டோம். சார் இதெல்லாம் ரொம்ப அருமையாக இருந்தது இது. அப்போ இது மாதிரி 3 அங்கே டைம் டேபிளும் பார்த்தேன் நான். காலையில் இந்த உணவு, மதியம் இது, ராத்திரி இரவு உணவு இது அப்படின்னு சொல்லி அப்படி போட்டிருந்தீங்க. ஆனால் இப்போ இதுக்குன்னு ஒரு செலவாகும் பார்த்தீங்களா? இப்போ நீங்கள் வரக்கூடிய அந்த நோயாளிகள்னு சொல்கிறதா என்னன்னு தெரியல. சாயன வார்த்தை அது தெரியல. அவங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா தொகை எவ்வளோ நீங்கள் அருமையான வார்த்தை. பயனாளிகளுக்கு அப்போ நீங்கள் எவ்வளோ தொகை நீங்கள் கட்டணமா? இது மொத்தமாகவே இலவசமாக தாங்க ஆரம்பித்து பண்ணிகிட்ருக்கோம். ஆனால் மொத்தமாகவே யாரும் ஒரு ஆள் வச்சு பண்ண முடியாது. அதனால் அவங்க யாரெல்லாம் இன்ட்ரெஸ்ட் போட்டாங்களோ அவங்கெல்லாம் ஒவ்வொரு வேளை சாப்பாடு, அவங்களுடைய உணவு செலவு, அது இது நான் ஒன்று எடுத்துக்கிறேன்னு எல்லோரும் செய்வாங்க. சில பேர் மாத்திரை கொடுத்து தான் காசு கொடுப்பாங்க. இல்லை கவர்மெண்ட் மாத்திரையாக தான் அவங்க வாங்கி வந்து கொடுத்துட்டு போயிடுவாங்க. சில பேர் மாத்திரை வாங்கி கொடுப்பாங்க. ஸோ ஒவ்வொன்றுத்துக்கும் ஒவ்வொருத்தவங்க ஏதாவது பண்ணிக்கிட்டு நல்லது பண்ணுறவங்க, நல்லது நினைக்கிறவங்க எல்லாம் எங்கள் இல்லத்துக்கு உதவி செய்வாங்க. அதை வச்சு எல்லாருக்கும் என்ன பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு பண்ணிக்கிட்டு இருப்போம். இப்போ இது எப்போ ஆரம்பிச்சிங்கய்யா? இப்போ எவ்வளோ பேர் இருக்காங்க? இப்போ ஒரு 30 பேர் இருக்காங்க. ஒரு 17 வருஷத்துக்கு முன்னாடி ஆரம்பித்தோம். 400 கிராம் சேர்த்து. எனக்கு ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி இப்படி ஆயிடுச்சு. அப்போ ரகராம் கூடவே எடுத்து என்னோட நண்பர் நாங்களும் அவர் 2 பேரும் ஒரு கம்பெனியில் வேலை பார்த்தோம். ஒரு 33 வருஷம் பழக்கம் அவர். அந்த கம்பெனியில் இருக்கும்போது நான் குடும்பத்தோடு நான் எல்லாம் இருக்கும்போது ஒரு பழக்கம். அப்போது எனக்கு ப்ராப்ளம் என்னை காப்பாற்றி விட்டார். உடனே அவர் நான் சொன்னேன், எனக்கு கூடவே நீங்கள் இருந்து காப்பாற்றிட்டீங்க. தியானத்துக்கு அழைச்சிட்டு போய் மாத்திரை கொடுத்து என்னை படுக்க வச்சு மாத்திரை சாப்பிட்டு தூங்க வச்சுட்டு தான் வீட்டுக்கே போவார். அந்தமாரி ரொம்ப காலம் பண்ணார். உடனே எனக்கு நீங்கள் பண்ணிட்டீங்க, என் நண்பர் நீங்கள். ஆனால் இத்தனை பேர் எங்கோ நிறைய பேர் இருப்பாங்க. நாம் சேர்ந்து ஒரு ட்ரஸ்ட்டு மாதிரி ஆரம்பித்து எல்லாம் அப்படின்னு பண்ணுவோம் அப்படின்னு ஆரம்பித்தாங்க. அப்புறம் நானும் ரகராம ஃபவுண்டரு, நான் செக்ரட்டரி,
அப்புறம் நான் ஒரு 3 பேரை போட்டேன். 5 பேராக தான் இருக்கணும். அப்போ எனக்கு அவ்வளோ ட்ரெஸ்ட்டை பற்றிலாம் தெரியாது. 5 பேர் இருக்கணும், இருந்தால் ஒரு ட்ரெஸ்ட்டுங்கிறத நான் கொஞ்சமாக படிச்சுருந்துட்டு பண்ணியிருந்தேன். உடனே ஓடினார். அப்படியே ஆரம்பித்தோம். சிம்பிளாக ஒரு சின்ன இதில் ஒரு ஷீட்டு வீட்டில் ஆரம்பித்து அப்புறம் எல்லாம் பண்ணி வேறு ஒரு வீடு பெரிய வீடாக கொஞ்சம் எடுத்து அதுக்கப்புறம் இதுக்கெல்லாம் லைசன்ஸ் வாங்கணும், அது இதுன்னு எல்லாம் தெரிஞ்சு எல்லா இடமும் போய் இது மாதிரி நடத்துகிற இடம்லாம் ஹோமெல்லாம் பார்த்துட்டு நானும் ரகுராம் வந்து அந்த எம்ஹெச்ஐன்னு அந்த மனநல ஆஸ்பத்திரிக்கு போய் அங்கே முன்னாடி ஆஃபீஸ் இருக்குது, சின்னதாக இருக்கும். ஃபஸ்ட்டு ஆரம்பித்து அப்போ தான் முறைப்படி எல்லா லைசன்ஸ் வாங்கி அதுக்கப்புறம் இங்கே வந்து ஒரு கட்டடத்தை கட்டி இது ஒரு கோயிலோட ட்ரஸ்ட்டோட இடம். நாங்களாம் ரெண்ட்டுக்கு தான் மாட்டோம், அது கோயிலுக்கு தான் போகுது. அதை கொடுத்து நாங்கள் இருந்துக்கிட்டு இருக்கோம். அதுமாரி உதவி செய்வாங்க. எல்லாரையும் போய் எதுவும் கம்பல்சரி பண்ண முடியாது. ஆனால் இங்கே ஒரு நட வந்து பார்த்துட்டு போனவங்க இதை பற்றி தெரிஞ்சுப்பாங்க. இப்போ நீங்களே கேட்டீங்க இல்லையா, அதேமாரி அவங்க வந்துட்டாங்கன்னா தெரியும். எல்லா ட்ரஸ்ட்டோடு இது இவ்வளோ ஒரு இதுலேயும் நல்லா எப்படியோ முடிஞ்சதை நடத்துகிறாங்க, நல்லா பண்ணுறாங்க. எல்லா லைசன்ஸு, எல்லா சர்டிஃபிகேட்டு, அவங்களுக்கு ஆக்டிவிட்டிக்குள்ளவங்க, நர்ஸு, டாக்டரு எல்லாத்தையும் வச்சு கொஞ்சம் சிரமமாக தான் இருக்கும். காலையிலையும் ஒரு 20-30 பசங்க வந்துருந்தாங்க. ஆமாம், அவங்க எல்லாம் பண்ணி பார்த்தீங்க மெடிக்கல் ஸ்டூடெண்ட்டு அவங்கெல்லாம் கொஞ்சம் ஆக்டிவிட்டி சொல்லி கொடுத்து எல்லாம் பண்ணி அவங்களே கூட இருந்து அதுமாரி இன்னும் வரப்போகிறாங்க. இப்போ ஒரு 3 நாள் முடிஞ்சிருக்கு, திருப்பி ஒரு 3 நாள், அப்புறம் ஒரு 3 நாள், அப்புறம் ஜனவரி பிறந்து வேறு மீனாட்சி காலேஜ்லேருந்து இருந்தவங்க அவங்கெல்லாம் திரும்பி வந்துக்கிட்டே இருப்பாங்க. படிக்கிற ஸ்டூடெண்ட் அவங்களுக்கு ப்ராஜெக்ட் ஒர்க்கு மாதிரி இது பண்ணி இவங்களெல்லாம் கேட்டு எல்லாம் எடுத்துப்பாங்க. என்னென்ன நடந்தது, எப்படி ஆனீங்க, எங்கே என்ன நடந்தது, எப்படி ஒடியாந்தீங்க, எப்படி இங்கே வந்து செஞ்சீங்க. சில பேர் போலீஸ் கஸ்டடியிலேருந்தும் வருவாங்க, அடிபட்டு எங்கேயாவது போய் ஸ்டேஷனுக்கு போய் வேறு ஒரு ஹோம்லேருந்தும் அனுப்புவாங்க, வச்சுக்க முடியாதவங்க. நாங்களும் ரொம்ப முடியல அப்படின்னா ரொம்ப வயலண்ட்டாக இருக்கிறவங்கள எடுக்க முடியாது, அதை நாங்கள் வேறு ஹோம்க்கு அனுப்புவோம், அவங்க எங்களுக்கு அனுப்புவாங்க. எல்லாத்துக்கும் இது பண்ணிகிட்ருக்கோம். உண்மையாக மனசார அதாச்சும் யான் பெற்ற இன்பம் இன்னும் அதுதான் நீங்கள் பாதிக்கப்பட்டு அதுலேருந்து வெளியில் வந்திருக்கீங்க. அதோடு நீங்கள் என்னோட நிற்காமல் இது வந்து எல்லாருக்கும் போய் சேரணுன்றதை உங்களை விட ரகுராம் ஐயாவுக்கு தான் பார்த்தீங்கன்னா பொறுப்புகள் அதிகம். அவர் தான் அவர் அந்த போட்ட வந்து இந்த மரம் நாங்கள்லாம் சின்ன சின்ன கிளைகள் தான். இப்போ நான் என்னையும் பார்த்தீங்க அப்படின்னா சதீஷ்குமார் அப்படின்னு சொல்லிட்டு சென்னையில் இருக்கார். அவர் ரொம்ப வருஷம் எனக்கும் பழக்கம். நான் பயோகேஸ் ஸ்பெண்ட் பண்ணும்போது அவர்கிட்ட தான் நாங்கள் டேங்க்லாம் வாங்கிட்டு பண்ணிட்டு இருக்கோம். அப்போ அவர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதுமாதிரி இடம் இருக்குது ஜெயதீஷ் பண்ணுங்க அப்படின்னாரு. சரி ரைட் ஓகே. இப்போ இந்த பயோகேஸ் பிளான்ட் வந்து அவர் ஸ்பான்சர் பண்ணி சரி உங்களால் முடிஞ்சது எங்களால் முடிஞ்சது நானும் குறைச்சி பண்ணி விடுறேன். ஆமாம் அதான் அவர் காசு போட்டிருக்காரு. நான் ஆசைப்பட்டு ஆசைங்கிற அப்படின்னா அவ்வளோ நாள் என்ன டிஸ்டர்ப் பண்ண முடியுமோ அதுவும் நாங்கள் செஞ்சு சரி ரொம்ப நன்றி வந்துடுங்க ஐயா. அப்போ அதோட பேர் சொன்னீங்க சதீஷ்குமார், அவருக்கும் நன்றி. கரெக்டாக சரி ஐயா. இப்போ நம்ம இந்த காப்பகத்தோட முகவரி வர்றதுன்னா எப்படி வரலாம், இங்கே யாரை தொடர்பு கொள்ளலாம்? ஜி ரகுராமன் ஃபவுண்டர் பேர். இது உத்தண்டியில் இருக்குது. டோல்கேட்ஸ் வந்து 1 கிலோமீட்டர் உள்ள பேர் மகா இல்லம். அந்த தெரு பேர் மகாகீத் தெரு. அவரோட நம்பர் வந்து 9840691849. அவரை கான்டாக்ட் பண்ணாலே போகிறோம், அந்த இது அனுப்பிச்சி விட்டுடுவார். வந்து கேட்டுட்டு ஓகே வச்சுக்க முடியும் அப்படின்னா இன்டர்வியூ பண்ணிவிட்டு உடனே அதில் இந்த ஃபார்ம்லாம் இருக்குது, சில முறைகள்லாம் இருக்குது, அதை பண்ணி அப்படியே சேர்த்துப்பார். வணக்கம், என்னோடய பேர் ரகுராம். நான் இந்த உத்தண்டியில் ஈசிஆர் சென்னை ஈசிஆர் உத்தண்டி மகாவேரி இல்லம் மனநல காப்பகம் இதை நம்ம நடத்திட்டு வரோங்க. ஒரு 17 வருஷம் முடிஞ்சிடுச்சு இந்த நடத்திட்டு வரோம். மனநலம் பாதிக்கப்பட்ட ஆண்களுக்கான ஒரு காப்பகம் இது. பேசிக்காக நான் வந்து ஒரு என்ஜினியரிங் இண்டஸ்ட்ரியில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். என்ஜினியர் நான். மனநலம் பாதிக்கப்பட்ட ஒருத்தருக்கு அவரை பார்த்து என்னோட கூட ஒர்க் பண்ணிட்டு இருந்தவருக்கு ஒரு பாதிப்பு ஏற்பட்டுச்சு. அவருக்கு உதவி செய்ய போய் அவர் கொஞ்சம் நல்லா ரெக்கவர் ஆனார். ஒரு 3-4 மாதத்தில் அவருக்கு ஒரு பெரிய உதவியாக இருந்துச்சு நம்முடைய அனுசரணையும் நம்முடைய அப்ரோச்சஸும். உடனே அவரும் நானும் சேர்ந்து தான் இந்த அமைப்பை ஆரம்பித்தோம். இன்னை வேலையும் நடத்திட்டு இருக்கிறோம். நம்முடைய ஒரு ஸ்பெஷல் என்ன அப்படின்னா, இங்கே வரவங்களுக்கு இவ்வளோ தான் நீங்கள் ஃபீஸ் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் யாரையும் சேர்க்கறதில்ல, டிமாண்ட் பண்ணுறதில்ல. பட் இப்போ இது வரலையுமே யார் வேணாலும் வந்து இங்கே இருந்து குணம் பயிற்சி எடுத்து நம்மளுடைய ட்ரீட்மெண்ட், சைக்காட்ரி ட்ரீட்மெண்ட்டும் எடுத்துக்கலாம். டாக்டர் வராங்க, அதுவும் ஒரு அலோபதி ட்ரீட்மெண்ட்டும் இருக்குது. அது கூடவே யோகா, நேச்சுரோபதி ட்ரீட்மெண்ட், மற்ற ஆல்டர்னேட் தெரப்பி நிறைய நம்ம பயன்படுத்துகிறோம். இப்படி எல்லாமே ஒரு இன்டகிரேட்டடாக பண்ணுறதுனால இங்கே வர்றவங்க சீக்கிரமாகவே ஒரு முன்னேற்றம் ஏற்படுது. ஆரம்ப நிலையில் வந்துட்டாங்கன்னா ரொம்ப சீக்கிரம் குணமாயிடுறாங்க.
கொஞ்சம் நாள்பட்டு பல வருஷங்கள் கழித்து வர்றவங்களுக்கு கொஞ்சம் டைம் எடுக்குது, சில பேர் குணமாகாமல் போகிறாங்க. பட் இனிஷியல் ஸ்டேஜில் வர்ற மனநலம் பாதிக்கப்பட்ட இந்த நோய்க்கு ஒரு நல்ல ஒரு தீர்வுங்கிறது ஏற்படுறத நான் பார்க்குறேன். கடந்த இந்த அனுபவத்தில் நான் சொல்ல முடியுது. நிறைய பேருக்கு இந்த நன்மை செய்யக்கூடிய வேலையில் நம்மளை கருவியாக வச்சுருக்கிறாரு. இதை சிறப்பாக செஞ்சுக்கிட்டு வர்றோம், நல்லா நடந்துக்கிட்டு இருக்கு. இந்த நேரத்தில் நண்பரும் வந்து அவருடைய பங்குக்காக இந்த கேஸ் செலவை மிச்சப்படுத்துகிற விதமாக பயோகேஸ் அப்படிங்கிற பிளான்ட்டையும் நமக்கு ஏற்படுத்தி கொடுத்துருக்குறாரு. அவருக்கும் மனமார்ந்த நன்றி சொல்கிறேன். ஸோ அனைவருக்கும் நன்றி. சிறப்பாக நடந்துகிட்டு இருக்கு. எல்லாருடைய வாழ்த்துக்களும் ஆசீர்வாதங்களும் இருக்குது. நிறைய பேர் இதை தெரிஞ்சு நம்ம செய்கிற சேவையை பார்த்து இதுவும் ஒரு கடவுளுடைய காரியம்னு சொல்லி எல்லாருமே ஆளாளுக்கு அவங்களால முடிஞ்ச உதவிகள் செய்கிறதுனால இதை நடத்த முடியுது இவ்வளோ நாள். நன்றி. தேங்க்யூ சார். இவ்வளோ நேரம் வந்து இந்த ஆசிரமத்தோட நிகழ்வுகள் அப்புறம் அது எப்படி செயல்படுதுன்ற ரகுராம் ஐயாவே வந்து உங்களுக்கு எல்லாமே தெளிவாக சொன்னார். வாய்ப்பு இருக்கிறவங்க, இது மாதிரி உடல் முடியாதவங்க உங்கள் வீட்டில் இருந்தாலும் சரி, உங்களுக்கு தெரிஞ்ச நண்பர்கள் உறவினங்க யாராக இருந்தாலும் சரி, இங்கே வந்து அவங்கள சேர்த்து குணமடைகிறதுக்கு ஒத்துழைப்பு கொடுங்க. பணம் எடுத்து கொடுத்துருவங்க எல்லாருமே வந்து இங்கே நம்ம வந்து பேஷண்ட்டுன்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா, அவங்க வந்து நம்ம ஒரு மாதிரி சொல்லி ஒதுக்கி வைக்கிறோம், ஒரு மாதிரி பார்க்குறோம். ஆனால் இங்கே வந்து பயனாளிகள் அப்படின்னு தான் சொல்கிறாங்க. அவங்க வந்து தான் எங்களுக்கு எல்லா உதவியும் பண்ணது அவங்க தான். வீடியோ எடுக்கிறதா இருக்கட்டும், சாணம் எடுக்கிறதா இருக்கட்டும், எங்களுக்கு வந்து அன்றைக்கி சாப்பாடு போட்டு கொடுத்தது எல்லாமே பார்த்திங்கன்னா அவங்க தான் பண்ணுறாங்க. அதனால் முடிஞ்சவங்க ரகுராம் ஐயா தொடர்பு கொண்டு அவங்கள வந்து குணப்படுத்துறதுக்கு உங்களால் முடிஞ்ச உதவிகளை செய்யுங்க. நன்றி, வணக்கம்.